இது வந்து பெட்டிகோட். அதாவது நம்ம ஸ்டிச்சஸ் எல்லாம் நிறைய பிராக்டிஸ் பண்ணியாச்சு, நிறைய விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ வந்து பெட்டிகோட் வந்து எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மட்டும் என்னென்னு பார்த்துக்கோங்க. மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, உயரம், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, முன்கழுத்து, பின்கழுத்து, அதுக்கப்புறம் நம்ம ஆர்ம் ஹோலோடைய ரவுண்டு, அதுக்கப்புறம் ஷோல்டர். இந்த அளவு மட்டும் நம்ம எடுத்தா போதும். ஒரு பெட்டிகோட் தைக்கிறதுக்கு இந்த அளவுகள் நம்ம எடுத்தா போதும். அந்த மார்பு சுற்றளவை நம்ம 8 டிவைட் பண்ணி 2.25 வருது. அதை ரவுண்ட் ஃபிகரா 3ன்னு வச்சு 1 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ நமக்கு 4 இன்ச் வந்து ஷோல்டர் அளவும் ஆர்ம் ஹோல் அளவும் நம்ம அதையே வச்சுக்கலாம். ஏன்னா இது சின்ன குழந்தைங்களுக்கு அப்படிங்கும்போது ஆர்ம் ஹோல் வந்து நீங்க இறக்க தேவையில்லை, 4 இன்ச் அப்படியே நீங்க வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா மார்பு சுற்றளவு அப்படிங்கும்போது நீங்க பாடியில ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க. பாடியில மெஷர்மெண்ட் எடுக்கும்போது 22 இன்ச் உங்களுக்கு வருது. நீங்க வந்து அதுல ஈஸ் அலவன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அதுக்காக வந்து நீங்க ஒரு 4 இன்ச் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அவங்க போடும்போது. அடுத்தது வந்து இடுப்பு அப்படிங்கும்போது நம்ம எதை இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா, பாடி தனியா ஸ்கர்ட் தனியா தான் பெட்டிகோட்டுக்கு நமக்கு தனித்தனியா நம்ம எடுப்போம். அந்த டாப் அதாவது பாடியோட லென்த் எந்த இடத்துல முடியுதோ அதைத்தான் நம்ம இந்த இடத்துல வந்து இடுப்பு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதனால நீங்க அளவு எடுக்கும் போது ஷோல்டர்ல இருந்து பாடி கவுன் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவை தான் நம்ம வந்து இடுப்புன்னு சொல்லி அந்த இடத்துல ரவுண்ட் எடுக்கிறோம். அந்த இடத்துல வந்து நீங்க 4 இன்ச் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்ல 3 இன்ச் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாட் பிடிக்கணும் அப்படிங்கும் போது நீங்க அது மேல இருக்க அதே 1 இன்ச் இதில் நீங்க சேர்த்திக்கலாம். அது எல்லாமே வந்து உங்களுக்கு நார்மலா எப்பவுமே நீங்க ஸ்டிச் பண்ற பாடி கவுன் டைப் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு உயரம் டோட்டலா நீங்க ஷோல்டர்ல இருந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு குட்டீஸ்னா அந்த குட்டீஸ்க்கு எவ்வளோ நீ வரைக்கும் வேணுமா, அதுக்கு கீழே வரைக்கும் வேணுமா, எவ்வளோ லென்த் வேணுமோ அதை வந்து நீங்க மெஷர் பண்ணிக்கிறீங்க. அதுல இருந்து இப்ப நான் 8 இன்ச் நான் ஏன் மைனஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, அது வந்து அந்த பாடியோட உயரம் வந்து 8 இன்ச், அதுக்கு கீழே அதை கழிச்சிட்டோம் அப்படின்னா 22 இன்ச் வந்து நமக்கு பாவாடையோட உயரம். இப்போ வந்து அதுக்கான அந்த உயரத்தை டோட்டலா நீங்க ஒரு பாவாடை சட்டை தைக்கணும், அதாவது பட்டு பாவாடை சட்டை தைக்கணும், பாடி கவுன் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா ஷோல்டர்ல இருந்து கீழே ஃப்ளோர் வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பாடி எவ்வளவு வேணுமோ அதை வந்து நீங்க மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஸ்கர்ட்டுக்கு என்ன அளவு வேணும், பாடிக்கு என்ன அளவு வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் முன்கழுத்து, பின்கழுத்து, அது எப்படி வந்து நம்ம போடுறாங்க அப்படின்னா, இப்போ பாடி கவுன் அப்படின்னா இது உள்ள நம்ம பெட்டிகோட் அப்படிங்கும்போது உள்ள வேர் பண்ணும்போது மேல எந்த ஒரு ஷர்ட்டோ எது போட்டிருந்தாலும் அந்த உள்ள இருக்க நெக் வந்து நமக்கு மேல வந்து தெரியக்கூடாது. அப்படி தெரியாம இருக்கணும் அப்படிங்கறக்காக நார்மலா நம்ம வைக்கிற நெக்கை விட இது கொஞ்சம் இறக்கமா வச்சுக்கலாம். இல்ல ரஃப்யூஸுக்கு வீட்டுல போடுறதுக்காக தைக்கிறோம் அப்படின்னா நீங்க நெக்கு மேல வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதனுடைய அந்த என்ன பர்பஸுக்காக நம்ம தைக்கிறோமோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம அந்த அளவுகள் எல்லாத்தையுமே நம்ம கரெக்ஷன் பண்ணினா உங்களுக்கு வந்து கரெக்டா பர்ஃபெக்டா எல்லாமே வரும். இப்போ முன்கழுத்து எவ்வளோ, பின்கழுத்து எவ்வளோ அப்படிங்கிறது நான் 4 இன்ச் நான் ஈவனா வச்சிருக்கேன். ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து நீங்க பாத்துக்கோங்க. ஆர்ம் ஹோல் ரவுண்ட் அப்படிங்கும்போது ரொம்ப டெப்த் எல்லாம் தேவையில்லை. ஏன்னா குழந்தைங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு லீனா தான் இருப்பாங்க. அதனால நீங்க ஷோல்டருக்கு எவ்வளவு வைக்கிறீங்களோ அதையே நீங்க ஆர்ம் ஹோலுக்கும் வச்சுக்கலாம். ஷோல்டர் அளவு நம்ம இது ஒரு யூசுவலா எப்பவுமே நம்ம கால்குலேட் பண்றது தான். இப்போ இந்த அளவு எல்லாமே வச்சு நம்ம ஒரு இது பண்றோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து இது மெட்டீரியல் வந்து எவ்வளவு தேவைப்படும், அதை எப்படி ஃபோல்டிங் போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நான் அதுல ஒரு விளக்கம் தரேன். இப்போ இந்த படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி கவுன் வந்து தனியா மேல வர பாடி தனியாவும் கீழே வர ஸ்கர்ட் தனியாவும் நம்ம பிரிச்சிருக்கோம். இந்த இமேஜை பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு அது எப்படி கட் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு மைண்ட்ல வரும். மேல இருக்கிறது வந்து 8 இன்ச் நான் வந்து வச்சிருக்கேன், பிளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணிருக்கேன். அந்த 1 இன்ச் எதுக்கு அப்படின்னா சீம் அலவன்ஸ், அதாவது ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கும் கீழே வந்து இடுப்பு வந்து நம்ம ஜாயின் பண்றதுக்காக நம்ம வச்சிருக்க அளவு. அதனால 9 இன்ச்சுக்கு வந்து நம்ம மேல் பக்கமும் கீழே வந்து ஸ்கர்ட் போர்ஷன்ல வந்து 22 இன்ச் நமக்கு உயரம் வரும். அது கூட மேல வந்து நம்ம கீழே மடிச்சு தைக்கணும் அப்படிங்கறக்காக ஒரு 1.5 இன்ச் நம்ம எடுத்திருக்கோம். அதாவது நம்ம ஃபோல்டிங் வந்து எப்படி நமக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். மேல வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து எடுத்தா போதும். மேல 1/2 இன்ச் வந்து நமக்கு வந்து எப்பவுமே ஸ்டிச்சிங்காக நம்ம விட சீம் அலவன்ஸ், கீழே மடிக்கிறதுக்காக நம்ம வைக்கிறது வந்து ஃபோல்டிங் அலவன்ஸ். இப்போ இந்த அளவை வந்து நீங்க தனியா நீங்க பிரிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ஃபோல்டிங் பீஸ் வந்து ஒரு 10 இன்ச் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன். எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நான் சுடிதார் பாட்டத்துல எல்லாம் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருக்கேன், நம்ம இடுப்பு அளவு எடுத்ததை விட ஒரு கொஞ்சம் ஃபிளீட்ஸ் அந்த இதெல்லாம் வேணும், லூஸ் வேணும் அப்படின்னா எக்ஸஸா வந்து அளவுகளை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 10 இன்ச் நம்ம சேர்த்துறோம்.
அதே மாதிரி மினிமம் வந்து நீங்க 10 இன்ச் இதுல சேர்த்திக்கோங்க. அதாவது இப்போ ஃபோல்டிங் பீஸ் தான் நான் போட்டிருக்கேன். இதுல ஃபோல்டிங்ல வந்து உங்களுக்கு அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சைடுக்குமே வந்து உங்களுக்கு 10 இன்ச் அதிகமா கிடைக்கும். சப்போஸ் துணி கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க டோட்டலாவே ஒரு 15-20 இன்ச், ஏன்னா பெட்டிகோட் அப்படிங்கும்போது ஃபிளீட்ஸ் எல்லாம் நிறைய தேவைப்படாது. இந்த பெட்டிகோட் தைக்கிறதுக்கு ஒரு 1.5 மீட்டர் துணி நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா முதல்ல பாடி கட் பண்ணிக்கோங்க. பாடி கட் பண்ணனதுக்கு அப்புறம் மீதி வர எல்லா கிளாத்தையுமே வந்து நீங்க வந்து ஃபிளீட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பின்னாடி வந்து நம்ம ஓப்பன் பீஸ் வந்து அதுலயே நம்ம ஃபோல்டு பண்ணிக்குவோம், அதனால அது தேவைப்படாது எக்ஸ்ட்ரா கிளாத். நெக்கும் அதே மாதிரி தான், ஆர்ம் ஹோலும் அதே மாதிரி தான், நம்ம அதையே ஃபோல்டு பண்ணிக்குவோம். அதனால எக்ஸஸா உங்களுக்கு தனியா செப்பரேட்டா கிளாத் எதுவுமே தேவைப்படாது. அதனால இருக்கிற கிளாத் ஃபுல்லாவுமே நீங்க அந்த ஸ்கர்ட் போர்ஷனுக்கு எவ்வளவு உங்களுக்கு ஃபிளீட்ஸ் வைக்கிறதுக்காக வருதோ அந்த அளவுக்கு நீங்க அதுல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து மேல வந்து பாடி கவுனுக்கு வந்து எவ்வளவு கிளாத் வேணும் அப்படின்னா அதுல 4 பீஸ் வேணும். கீழே இருக்கிறதுல வந்து ஃபோல்டிங் வரதுனால உங்களுக்கு 2 பீஸ் வரும். அப்போ வந்து அது எப்படி அப்படிங்கறத நம்ம அந்த கட்டிங்ல பாத்துக்கலாம். இப்போ நீங்க ஒரு பெட்டிகோட் தைக்கிறதுக்கு கிளாத் எப்படி கால்குலேஷன் போடணும் அப்படின்னா நீங்க வந்து டோட்டலான உயரத்தை மைண்ட்ல எடுத்துக்கோங்க. அது வந்து அதை விட டபுள் மடங்கு. ஏன்னா ஃப்ரண்ட் ஒரு போர்ஷன், பேக் ஒரு போர்ஷன். அப்போ வந்து அந்த லென்த்தை வந்து நீங்க டோட்டலா கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. அதை கால்குலேஷன் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு 3 இன்ச்சஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஃபோல்டிங்க்கு ஸ்டிச்சிங்க்கு எல்லாம் நமக்கு தேவைப்படும். அப்போ வந்து நீங்க கால்குலேஷன் போடும்போது ஒரு பெட்டிகோட்டுக்கு இவ்வளவு கிளாத் தேவைப்படும். அது அகலம், பெட்டிகோட்டை பொறுத்த வரைக்கும் அகலம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அகலம் குறைவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ஃபிளீட்ஸ் கம்மியா வச்சா போதும். அதனால நீங்க மெட்டீரியல் வந்து இப்போ 1.5 மீட்டர் நான் இதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பாடி போர்ஷன் போக மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து அந்த ஸ்கர்ட் போர்ஷனுக்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ இதை வந்து நம்ம இப்படி தேவையான மெட்டீரியல் என்ன, அதே மாதிரி ஃபோல்டிங் பத்தி நிறைய பேருக்கு டவுட், எப்படி மடிச்சு போடணும் அப்படின்னு. எந்த ஒரு மெட்டீரியலா இருந்தாலுமே நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது செல்வெஜ். செல்வெஜ் தான் நமக்கு ஸ்ட்ரெயிட் லென்த் வைஸ், நீல வாக்குல தான் நம்ம எப்பவுமே துணியை மடிக்கணும். அந்த இது வந்து நம்ம கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். அதுவே வந்து உங்களுக்கு நம்ம பிரிண்டடா இருக்கு, அது வந்து கிராஸ்ல தான் பிரிண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அதை கிராஸா தான் போட்டாகணும். அதனால மெட்டீரியலோடைய என்ன டைப்ல அதுல இருக்கு, அதுல போட்டிருக்க டிசைன்ஸ் எப்படி இருக்கு, இல்ல பிளைன் மெட்டீரியல் அப்படின்னா செல்வெஜ் எப்படி இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே நீங்க பாத்துக்கோங்க. அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோல்டிங் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நீங்க மேல இதுக்கு வந்து சப்போஸ் இது ஒரு டிசைன் மெட்டீரியலா இருக்கு அப்படின்னா மேல வர பெட்டிகோட்டுக்கு ஒரு மாதிரி டிசைனோ கீழே வர ஸ்கர்ட் போர்ஷனுக்கு ஒரு மாதிரி டிசைனோ வச்சீங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. அந்த மாதிரி நம்ம பண்றது வந்து ஒரு சில மாடல் ஒர்க்குக்கு வேணா அந்த மாதிரி நம்ம பண்ணனா அது செட் ஆகும். அதனால நீங்க மெட்டீரியல் பிளைனா இருந்தா செல்வெஜ் எல்லா மெட்டீரியலுமே லென்த் வைஸ் தான், லைனிங் கிளாத் முதல் கொண்டு பிளவுஸ் கிளாத் முதல் கொண்டு எல்லாமே நம்ம ஸ்ட்ரெயிட்டா தான் நம்ம வேர் பண்ணுவோம். அதனால ஸ்ட்ரெயிட்ல தான் நம்ம எடுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு அதுல கொடுத்திருக்க டிசைன்ஸ் எல்லாமே கிராஸ் வைஸா கொடுத்திருக்காங்க, அதாவது குறுக்கா கொடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து அது வந்து அந்த டிசைன்ஸ் எப்படி இருக்கோ அதை வச்சுதான் நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாறாம ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதை எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ வந்து இதை நான் என்கிட்ட இருக்க இது வந்து கொஞ்சம் அகலமான மெட்டீரியல் தான், ஆனால் 1.5 மீட்டர் மெட்டீரியல். இப்போ இதை வச்சு நான் எப்படி உங்களுக்கு ஃபோல்டு பண்ணி நான் பெட்டிகோட் கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்து இப்போ இது வந்து நம்ம வேர் பண்ணுற அளவுக்கு ஒரு பெட்டிகோட் நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் இதையே ஒரு சின்ன பெட்டிகோட்டை நீங்கள் ஸ்டிச் பண்ணி நான் இப்போ முன்னாடி கொடுத்துருக்க அதே இதை வந்து நீங்கள் மெஷர்மெண்ட்டு அது எப்படி எப்படி கட் பண்ணுறோம், எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறோம், எப்படி இது பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் உங்கள் வந்து ரெக்கார்டில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு என்னென்ன அளவுகள் நம்ம எடுக்கிறோம் அதை ஒரு இது எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறீங்க, அதை எந்த இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி கட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு ரெக்கார்டில் எழுதி சின்னதாக ஒரு பெட்டிகோட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ரெக்கார்டில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டா உங்களுக்கு அந்த ரெக்கார்ட் ஃபாலோ பண்ணுறது வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டில் நான் கட் பண்ணுறது ஃப்ரண்ட்டில் பாடியோட ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணுறேன். அதுக்கு எவ்வளோ கிளாத் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அகலம் வந்து நிறைய தேவைப்படும். ஏன்னா பேக்கில் வந்து ஓப்பன் பீஸ் வந்து நம்ம அதிலேயே தான் ஃபோல்டு பண்ணிக்குவோம். சப்போஸ் கிளாத் பத்தலை அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. நம்ம வந்து இப்போ இது ஈஸியான மெத்தட் அப்படிங்கிறனால நம்ம அதையே வந்து ஃபோல்டு பண்ணி தான் நம்ம மேக்ஸிமம் ஸ்டிச் பண்ணுறோம். அதனால் அதுக்கு எவ்வளோ உயரம் அதோட எவ்வளோ நம்ம ஆட் பண்ணுறோம், அதாவது 8 + 1 9 இன்ச்சு அதை வந்து நீங்கள் தனியாக கட் பண்ணி அந்த துணியிலிருந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நம்ம ஃபோல்டிங் சைடு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபோல்டிங் வச்சு நீங்கள் ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் நமக்கு என்னென்ன அளவுகள் தேவை அப்படின்னா
உயரம் தேவை, ஷோல்டர், ஆர்ம் ஹோலு, செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு. இது வந்து நமக்கு மேலே வந்து ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு பெட்டிக்கோட்டோட பாடி இதுக்கு வந்து நமக்கு தேவை. கீழே இருக்கிறது ஒரே அளவு தான், நமக்கு ஒரு லென்த்து மட்டும்தான். இடுப்பு சுற்றளவு வந்து நம்ம பாடி கவுன் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வச்சு அட்டாச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஃப்ளீட்ஸ் வச்சிங்கன்னா போதும். அதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வராது. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ளீட்ஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் ஃப்ளீட்ஸ், அது வச்சிங்கனாவே போதும். இல்லை அது துணி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப கேப் விட்டு வச்சுக்கலாம், நெருக்கமாகவும் வச்சுக்கலாம், எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த 9 இன்ச்சுக்கு நம்ம ஒரு அளவு வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறோம். அதிலிருந்து நம்ம ஷோல்டர் அளவு எவ்வளோ எடுத்திருக்கோம், 4 இன்ச் எடுத்திருக்கோம். அதே வந்து நம்ம ஆர்ம் ஹோல் அளவு 4 இன்ச்சு நம்ம எடுத்திருக்கோம். அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க்கிங் மெத்தட் எல்லாமே நான் சொல்லி கொடுத்த ஒரே மெத்தடு தான், எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. சைடில் வந்து நீங்கள் ஒரு 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம வந்து ரொம்ப எல்லாம் பிரிச்செல்லாம் விட போகிறது கிடையாது. இப்போ மேலே இருக்க லைன் அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு அதுலேயே ஒரு 1 இன்ச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா 4 பக்கமும் நம்ம டாட் பிடிப்போம். அதனால் கீழே வந்து நமக்கு 23 + 3 வருது, மேலே வந்து 24 வச்சுருக்கோம், 26 வச்சுருக்கோம். இப்போ அதே மெஷர்மெண்ட் அப்படியே நீங்கள் கீழே வச்சிங்க அப்படின்னா நீங்கள் கீழே வந்து அது டாட் பிடிக்கிறதுக்கு சரியாயிரும். ஏன்னா பெட்டிக்கோட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லூஸோடு தான் போடுவாங்க, ரொம்ப ஃபிட்டிங்காக நம்ம ப்ளவுஸ் வேர் பண்ணுற மாதிரியெல்லாம் போட மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து மேலே இருக்க அளவு அப்படியே கீழே கொண்டு வந்துட்டு டாட் பிடிச்சிங்கனாவே போதும். இப்போ அது வந்து நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ ஆர்ம் ஹோலுக்கு பாக்ஸ் போட்டாச்சு. சைடு வந்து 2 லைன் போட்டிங்க. ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து நம்ம அதே மாதிரி போட்டிருக்கோம். அது வந்து நீங்கள் ரவுண்ட் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ செக் பண்ணிக்கோங்க எல்லா மெஷர்மெண்ட்டையும். ஃபஸ்ட்டு உயரம் உங்களுக்கு வந்து 9 இன்ச்சு நம்ம வச்சுருக்கோம். அடுத்தது ஷோல்டரோட அளவு 4 இன்ச்சு எடுத்திருக்கோம். பெரியவங்கன்னா நீங்கள் அந்த 1/2 இன்ச்சு சேர்த்திக்கலாம் ஆர்ம் ஹோலுக்கு. இது குழந்தைங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதே 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. செஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம எவ்வளோ அதை 4ஆக தான் நம்ம டிவைட் பண்ணுவோம், 4 இன்ச்சு ஆட் பண்ணி 4ஆக டிவைட் பண்ணுவோம். அது வர்றதை வந்து நீங்கள் செஸ்ட் ரவுண்டு வச்சுக்கோங்க. வெயிஸ்ட் ரவுண்டு அதே அளவு நீங்கள் வச்சுக்கோங்க. எல்லாமே நம்ம வந்து இப்போ அளவு வந்து உங்ககிட்ட இருக்குது. இது வந்து ஒரு 3 to 4 வயசு, ஏன்னா உடம்பு வித்தியாசம் வரும். 3 அல்லது 4 வயசு குழந்தைங்களுக்கு இந்த பெட்டிக்கோட் வந்து நம்ம போடலாம். முன்னாடி அதே மாதிரி ரவுண்ட் நெக்கும் வச்சுக்கலாம், பா நெக்கும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எதுவுமே நம்ம மறுபடியும் இதுக்கு மேலே போடுற ப்ளவுஸோ ஒரு கவுனோ வந்து அந்த நெக்கு வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாது, அது வந்து உள்ளே போகணும். அதனால் நீங்கள் யூஸ்வலாக வைக்கிற நார்மலாக போடுற எல்லா கவுனை விட இது வந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கமாக வச்சிங்க அப்படின்னா நம்ம வேர் பண்ணும்போது அது வெளியே வராது. இப்போ நான் வெட்டுறது வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் மடித்து போட்டிருக்கேன் ஃபோல்டிங்கில். மேலே ஒரு ஃபோல்டிங்கில் ஒரே ஒரு இது வச்சு ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும்தான் நான் இப்போ கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வச்சு தான் நான் வந்து பேக் போர்ஷனை வந்து நான் கட் பண்ண போகிறேன். இதுலேயும் அந்த ஆர்ம் ஹோல் நாச்சஸ்ஸு டாட் பிடிக்கிறதுக்கு இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் போர்ஷன் வந்து கட் பண்ணலாம். பேக் போர்ஷனும் ஃப்ரண்ட் போர்ஷனும் ஒன்றாவே வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் எப்பவும் போல். ஆனால் அந்த பீஸ் வந்து நம்ம ஓப்பன் பீஸ் வந்து நம்ம இதுலேயே அட்டாச்சாக வரனால நம்ம அதை தனித்தனியாக வெட்டுறோம், அவ்வளோதான். மற்றபடி துணி இல்லை கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை நேராக ஃபோல்டு பண்ணி அதை டபுளாக ஃபோல்டு பண்ணி ஒரே இதாக கூட நீங்கள் கட்டிங் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த எவ்வளோ கிளாத் வந்து எக்ஸஸாக விடுறோம் அப்படின்னா ஒரு 2 இன்ச்சு எக்ஸஸாக விடுறோம். அந்த 2 இன்ச்சில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஒன்று மேலே மடித்து தைச்சதுக்கப்புறம் ஒன்று மேலே ஒன்று வச்சு தைக்கும்போது நமக்கு அந்த அளவு வந்து வித்தியாசம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு நாச் போட்டுக்கலாம். அந்த 1.5 இன்ச்சு வந்து நம்ம ஃபோல்டிங்காக வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த 2 இன்ச்சு நான் ஏன் ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ சொல்கிறேன். ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி தான் நம்ம நாச் போடுவோம். அதை அந்த இடத்துல நம்ம ஃபோல்டு பண்ணிக்குவோம். ஒன்று மேலே ஒன்று பீஸ் ஏறி வரும்போது உங்களுக்கு அது ஹூக்கு பட்டி வந்து எப்போவுமே ஒன்று மேலே ஒன்று வரும்போது உங்களுக்கு வந்து அந்த
ரவுண்டு நம்ம அளவு வந்து நம்ம கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு 2 இன்ச்சு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். மற்ற அளவு எல்லாமே சைடில் இருக்க நாச்சு, ஷோல்டரு, கீழே இருக்க ஹைட்டு எல்லாமே வந்து நம்ம அதே அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். முன்பக்கம் மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸஸாக கிளாத் விடுறோம். அது வந்து ஃபோல்டிங்க்காக. நாச்சு வந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஃபோல்டு பண்ணி நீங்கள் எப்பவும் போல் நெக்கு என்ன அளவோ அந்த அளவை வந்து நீங்கள் ஷோல்டர் லைன் வந்து மாறக்கூடாது. ஷோல்டர்கிட்ட இருக்க நெக் லைன் வந்து அளவு அதே தான், அதை மாற்றிடாதீங்க. கீழே வர பேக் சைடில் வர அந்த அளவு எக்ஸஸ் மட்டும்தான் ஒன்று மேலே ஒன்று வரும். அதனால் அந்த இதில் வந்து எந்த வேரியேஷனும் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஆம்ஹோலும் நெக்கும் நமக்கு ஒரே லைனில் வரணும். அதனால் அந்த இதில் வந்து எந்த சேஞ்சஸுமே கிடையாது. கீழே மட்டும்தான் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வரும். இப்போ இது வந்து நமக்கு யூஸ்வலாக நம்ம எல்லா ஒரு பெட்டிக்கோட்டு, ஒரு ப்ளவுஸு எது தைக்கிறதுனாலுமே உங்களுக்கு மெத்தட் இது தான். ஆனால் அதுக்கான அளவுகள் மட்டும்தான் உங்களுக்கு வித்தியாசம் வரும். எது ஃப்ரண்ட்டு எது பேக்கு அப்படிங்கிறதெல்லாமே உங்களுக்கு தெரியும். ரைட் சைடு ராங் சைடு பார்த்துக்கோங்க. அதை தைக்கும்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது அதை கவனமாக பண்ணுங்கள். மேட்சிங் த்ரெட்டு வேணும். நீங்கள் ஸ்டிச்சஸ் போடும்போது ஒவ்வொன்றும் நம்ம என்னென்ன ஸ்டிச்சஸ் வந்து நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம், இங்கே என்னென்ன ஸ்டிச்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். அதையும் வேணால் உங்களுடைய ரெக்கார்டில் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வீப்பட்டி வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி அந்த சைடில் வர அந்த ஃப்ளாட் ஃபெல் சீம் சைடில் வந்து நம்ம போடுறோம், வெல்ட் சீமா ஃப்ளாட் ஃபெல் சீமா அப்படிங்கிறதும் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து என்ன சீம் வச்சு ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம், எது சீம் அலவன்ஸு, எது நம்ம ரவுண்டு ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒவ்வொரு ட்ரெஸ் தைக்கும் போதும் நீங்கள் அது மைண்டில் வச்சுக்கிட்டு, இப்போ ப்ளீட்ஸ் என்னென்ன ப்ளீட்ஸ் பார்த்தோம், இதில் வந்து நம்ம 1/2 இன்ச்சு ப்ளீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் அந்த ஒரு ரெக்கார்டு அப்படின்னா அதில் வந்து பர்டிகுலராக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அதில் வந்து நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எக்ஸஸாக இருக்க எல்லாமே வந்து நான் ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா கிளாத் வந்து நிறையா தான் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸுக்குள்ளே இப்போ இதுவே வந்து ஒரு பினோஃபார்முக்குள்ளே நீங்கள் பெட்டிகோட் போடுறீங்க அப்படின்னா ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வைங்க. ஏன்னா பினோஃபார்ம் ஆல்ரெடி ரொம்ப அதிகமான கிளாத் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த பெட்டிகோட்டு வந்து நீங்கள் ஃப்ளீட்ஸ் வந்து கம்மியாக 1-2 மட்டும் வச்சிங்கன்னா போதும். வீட்டுக்கு ரஃப்யூஸ்க்கு போடுறாங்க அப்படின்னா ஃப்ளீட்ஸ் நிறையா வைங்க. அப்போ வந்து போடும்போது பார்க்கும்போது நமக்கு அழகாக இருக்கும். அது மாதிரி எந்தெந்த இடத்துல நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த இதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதுதான் நான் உங்களுக்கு அன்றைக்கி ட்ராயிங் போட்டு இதுக்கு முன்னாடி ஃபிகரில் காட்டியிருந்தேன். எவ்வளோ கிளாத் எக்ஸஸாக இருக்கோ அது எல்லாமே நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே 4ஆக டிவைட் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் வைக்கிறதும் கொஞ்சம் ஈஸியாக வரும். அதே மாதிரி ஃபோல்டிங்க்கு கீழே வந்து நீங்கள் எவ்வளோ ஃபோல்டிங் பண்ணுறீங்களோ அதுக்கும் ஒரு நாச் போட்டுக்கோங்க. அப்போ தான் கீழே ஃபோல்டு பண்ணுறது உங்களுக்கு ஈவனாக வரும். இல்லாட்டினா என்ன ஆகும்னா ஜாயின் பண்ணும்போது ஏற்றியும் தாத்தியும் வந்துடும். ஏன்னா எப்போவுமே 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம். மேலே கீழே வர்றது ஈவனாக வரணும் அப்படின்னா நாச் போட்டுக்கோங்க. ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் நீங்கள் அந்த நாச்லேயே ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கரெக்டாக வந்துடும். இப்போ இவ்வளோ தான் இதில் வந்து நம்ம கட் பண்ணுறது. இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே பாடி ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பட்டுப்பாவாடை சட்டையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பாடி ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனுடைய சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம கீழே இருக்க ஸ்கர்ட்டில் வந்து ஃப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம். அதை வந்து நீங்கள் நோட் பண்ணும்போது, அதை வந்து நீங்கள் விளக்கமாக எழுதும்போது, நீங்கள் இப்போ ஸ்டிச் பண்ணும்போது என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறீங்களோ, கட்டிங் பண்ணும்போது என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறீங்களோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி எழுதிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னொருத்தருக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு விஷயங்கள் வந்து ஒரு ஃபார்ம் பண்ணுறது தான் நமக்கு கொஞ்சம் ரிஸ்க். எல்லா விஷயம் நமக்கு தெரியும், ஆனால் அதை ஒரு ஃபார்ம் பண்ணி நம்ம டெலிவரி பண்ணுறது தான் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம செய்கிற விஷயத்தை 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டெலிவரி பண்ணும்போதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சு நம்ம சீம் அலவன்ஸ் கொடுக்குறோம். அது வந்து 2 ஸ்டிச்சு எப்போவுமே ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் பேக் ஸ்டிச்சு. நிறைய பேருக்கு பேக் ஸ்டிச்சுனா இன்னும் என்னான்னு தெரியல. நம்ம ரஃப் அடிக்கிறத தான் பேக் ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம். அது வந்து சின்ன மிஷின்லன்னா நம்ம அப்படியே அந்த ஃபுட்டை தூக்கி பண்ணிக்குவோம். பெரிய மிஷின்னா அந்த லிவரை டச் பண்ணும்போது பேக் ஸ்டிச் வரும். அதுக்கப்புறம் கரெக்டாக நாச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த அளவோட நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறோம். வீப்பட்டி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை மேல் பக்கம் ஃபோல்டு பண்ணுங்கள்.
இல்லை ஐ கட்டிக்கிறோம், நூலில் வந்து ஐ கட்டிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் உள்பக்கமே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதை வந்து மேல் பக்கம் திருப்ப தேவையில்லை. மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி காட்டனாக இருந்தால் உங்களுக்கு வீப்பட்டி வச்சா தாங்கும். கொஞ்சம் மெட்டீரியல் டெலிகேட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீப்பட்டி வச்சா அது அடிக்கடி போடும்போது தாங்காது. அதனால் மெட்டீரியல் பொறுத்த மாதிரி அது வீப்பட்டி வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை கையில் வந்து நூல் கட்டுறதுனாலும் ஐ கட்டிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு மூணு ஹூக் வந்து நம்ம வச்சுக்கலாம். இதுவுமே வந்து கவுன் மாதிரி நிறைய வீட்டில் தைச்சு போடுறதுனா அதை நெருக்கமாக கூட நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை ஜிப்பு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது வந்து நம்மளுடைய விருப்பம்தான். கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து அளவு வேணும். அதனால் அந்த 1/2 இன்ச்சை வந்து நீங்கள் மேல் பக்கமாக விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த வி பட்டி வைங்க. ஏன்னா அப்புறம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வி வந்து அதில் போயிடும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து உள்பக்கமாகவே நம்ம ஃபோல்டு பண்ணிக்கிறோம். உள்பக்கமாக ஃபோல்டு பண்ணுறது வந்து ஹூக் வைக்கிறதுக்காக நம்ம ஃபோல்டு பண்ணிக்கிறோம். எல்லாமே நீங்கள் வந்து அந்த நாச் போட்டிருக்கிறதோட இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கு வந்து ஒரே அளவு வந்து நமக்கு கிடச்சிரும். ஏன்னா ரொம்ப வந்து உள்ளே இழுத்துட்டும் போகாது, இதாகவும் ஆகாது. அதனால் ஈவனாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸஸாக விட்டோம். அதுக்கப்புறம் அந்த நம்ம டாட்டுக்காக எங்கெங்கெல்லாம் நாச்சஸ் போட்டிருக்கிறோமோ அதை எல்லாமே நம்ம நாச் பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணோம், ரெண்டாவது வந்து ஹூக் பட்டி வி பட்டி வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணோம், மூணாவது வந்து நம்ம டாட் பிடிக்கிறோம். எல்லாத்துக்குமே இதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அளவு எடுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறது வந்து அளவு, ரெண்டாவது அந்த அளவுக்கு தகுந்த மெட்டீரியல், அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல் எப்படி ஃபோல்டு பண்ணுறோம், எங்கெங்கே எந்த பீஸு நம்ம லே போடுறது அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அது ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக வரும். ஒரு பேட்டர்ன் போடுறோம் அப்படின்னாலும் இப்போ இந்த பெட்டிக்கோட்டுக்கு ஒரு பேட்டர்ன் வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் ஒவ்வொரு பீஸ் மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது வந்து நிறையா ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு பேட்டர்ன் தேவைப்படும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் மெஷர் பண்ணி கட் பண்ண முடியாது. 1-2 பீஸ் பண்ணும்போது நம்ம டைரெக்டாக மெஷர்மெண்ட் அப்ளை பண்ணியே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 பக்கம் நம்ம டாட் பிடிச்சாச்சு. இப்போ நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க, நம்ம என்ன அளவு நம்ம வச்சு 6 இன்ச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும், அந்த அளவு நமக்கு ரெடியாக வந்துருச்சா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி அளவுகள் வித்தியாசம் வந்தாலும் அந்த அளவுக்கு நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு நீங்கள் வந்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பேக்கில் வந்து 6 இன்ச்சு வருது, ஃப்ரண்ட்டில் வந்து 11.5 இன்ச்சு வருது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஜாயிண்ட்டை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சிங்கிளாக ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயே டபுள் ஃபோல்டு பண்ணிங்கன்னா நெக்கு ஸ்லீவ் எல்லாமே ஒரு அன்ஈவனாக வந்துடும், உங்களுக்கு அது ஒரு ஃபினிஷிங்காக நமக்கு கிடைக்காது. அதனால் ஃபஸ்ட்டு ஃபோல்டு வந்து ரொம்ப தின்னாக நீங்கள் பண்ணிக்கோங்க. அது வந்து அகலப்படுத்தக்கூடாது. எவ்வளோ உங்களுக்கு சன்னமாக அதை மடிக்க முடியுமோ, தையல் கீழே இறங்காமல் எவ்வளோ சன்னமாக மடிக்க முடியுமோ அவ்வளோ சன்னமாக நீங்கள் அதை அடிச்சுக்கோங்க. 2 ஆம் ஹோலு நெக்கு எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து பேக்கில் தள்ளி விட்டுருங்க. எப்போவுமே அது ஷோல்டர் ஜாயிண்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து ஒரே பக்கமாக தான் நீங்கள் வந்து தள்ளிவிட்டு தையல் போடணும். அதே மாதிரி ஒரு எண்டு ஒரு பக்கமாகவும் இன்னொரு எண்டு இன்னொரு பக்கமாகவும் வரக்கூடாது. நிறையா பேர் கவனிக்காமல் பண்ணுற மிஸ்டேக் தான் அது வேர் பண்ணும்போது அந்த ஷோல்டர்கிட்ட உறுத்துற மாதிரி இருக்கும், தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வரும். அதனால் ஆம்ஹோல் ஜாயின் பண்ணும்போதும் 2 ரா எட்ஜஸுமே ஸ்லீவ் பக்கம் தள்ளி விட்டுறணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது பேக் தள்ளி விட்டுறணும். அதே மாதிரி ப்ளவுஸ் தைக்கும்போது நீங்கள் ஃப்ரண்ட்டு பெரிய டாட் பிடிக்கிறது அவுட்டரில் தள்ளி விட்டுறணும், உள்பக்கமாக தள்ளாமல் வெளிப்பக்கமாக தள்ளி விட்டுறணும். அதாவது நம்ம கை வர சைடு வந்து தள்ளி விட்டுறணும். அப்படி ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா
ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை கவனிக்காமல் தைச்சிங்கன்னா கூட நீங்கள் அதை கரெக்டாக தான் செய்வீங்க. அதனால் அந்த விஷயங்கள் வந்து கவனமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதை அப்படியே நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ப்ளவுஸ் தைச்சாலும் ஒரே ப்ரொசீஜரில் சீக்கிரமாக நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கிற அளவுக்கு, அதாவது ஒரு சிலர் கேட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படின்ட்டு. நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக கட்டிங் போட்டு இது பண்ணிட்டீங்க அப்படின்னா வீட்டில் தைக்கிறவங்க குறைஞ்சபட்சம் பார்த்தா ஒரு 6 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து 6 ப்ளவுஸ் நம்ம தைக்கலாம். அதாவது வீட்டில் இருக்க ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா 6 ப்ளவுஸ் தைக்கலாம். இதுவே ஒரு டெய்லரிங் ஷாப்பில் ஒருத்தர் கட்டிங் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் 12 ப்ளவுஸ் வரைக்கும் தைக்கலாம். அது வந்து நம்ம ஸ்பீடை பொறுத்தும் நம்ம அதில் எவ்வளோ ஒர்க்கை வந்து நம்ம அதை வந்து ரொம்ப ஈஸியாக தைக்கிற அளவுக்கு எவ்வளோ நம்ம அதை கரெக்ட் பண்ணி தைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தைக்கலாம். இது வந்து நார்மலான யூஷுவல் ஆஃபீஸ் டைம் மாதிரி தான் நான் சொல்கிறது. இனியும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தைக்கணும் அப்படின்னா அது எல்லாமே நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுடைய கவனத்தை பொறுத்தும் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கும் இதுவும் நம்ம கொஞ்சம் இந்த தையல், இந்த நெக்கெல்லாம் தையல் போடுறதுக்கு தான் கொஞ்சம் பொறுமை வேணும். ஏன்னா 2 தையல் போடணுமா, ஒரே தையல்லே மடித்து தையல் போட்டுடலாமே அப்படின்னு நிறையா பேர் போடுவாங்க. அதுவும் போடலாம், ஆனால் ஃபினிஷிங் வந்து அவ்வளோ எதிர்பார்க்குற மாதிரி வராது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு தையல் போட்டு பழகுங்க. அப்படி பழகுனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஷோல்டர் வந்து நல்லா வீட்டில் போடுற ட்ரெஸ் அப்படின்னா இன்னும் அகலமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஷோல்டர் 5 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இடம் வந்து ப்ராடாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 5 இன்ச்சாக கூட வச்சுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு பார்க்கும்போது அது வந்து அந்த ஸ்லீவ் வந்து அதுலேயே அட்டாச்சாக வர்ற மாதிரி கொஞ்சம் ஷோல்டர் வந்து ப்ராடாகவே தெரியும். அதனால் உங்களுக்கு ஷோல்டர் எப்படி வேணுமோ அதை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதுக்காக நீங்கள் வேறு எந்த மெஷர்மெண்ட்டையுமே மாற்ற வேண்டாம். ஆம் ஹோல் 4 வச்சுக்கோங்க, ஷோல்டர் மட்டும் 4.5 அல்லது 5 வேணுன்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணி நம்ம ஸ்டிச்சு போட்டாச்சு. எல்லாமே வந்து நமக்கு ஈவனாக எல்லா இதுவுமே நம்ம டாட் பிடிச்சாச்சு, ஓப்பன் பீஸ் வச்சாச்சு, நெக் ஃபினிஷ் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஜாயின் பண்ணுறது இப்படியே வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கிட்டு ஓவர்லாக் போடலாம், அது ஒரு ஃபினிஷிங் தான். அப்படி இல்லை இந்த பிசுறு வந்து நம்ம ஓவர்லாக் போட வேண்டாம், அந்த பிசுறு வந்து நமக்கு தெரியக்கூடாது அப்படின்னா இது வந்து ராங் சைடு இப்போ வச்சுருக்கேன், இதையே வந்து நீங்கள் திருப்பி ரைட் சைடு பிடிக்கலாம். ரைட் சைடில் எவ்வளோ கார்னரில் தையல் போட முடியுமோ அவ்வளோ கார்னரில் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். இது வந்து இந்த சீம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம என்னென்ன சீம்ஸ் இதெல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறதுல நம்ம வந்து இந்த ஃபினிஷிங்கில் வந்து பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பிசுறு நூலெல்லாம் நீட்டிகிட்டு இருந்து அதை கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த இதை வந்து எவ்வளோ நமக்கு அளவு ஆம்ஹோல் அளவு தேவையோ அந்த அளவு கரெக்ட் பண்ணி, ஏற்கனவே நம்ம நாச்சஸ் இருக்கும் அந்த இடத்த நீங்கள் அடையாளப்படுத்தி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் அளக்க தேவையில்லை. இல்லாட்டினா மறுபடியும் மெஷர் பண்ணி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக கீழே இருக்க நாச்சஸ் வரைக்கும் நீங்கள் கீழே கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரி 2 பக்கமும் நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து அந்த பிசுறு இல்லாமல் இருக்கும். அதை வந்து நீங்கள் அதை ஓவர்லாக் போடலைனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, அது வந்து ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக இருக்கும்.
2 பக்கம் ஏற்கனவே நம்ம இருக்க நாச்சஸை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டபுள் ஸ்டிச் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க, பிரியாத அளவுக்கு இருக்கும். ஒவ்வொரு தையலுக்குமே வந்து நீங்கள் டாட் பிடிச்சாலும் சரி, எந்த ஒரு தையல் போட்டாலும் நகத்தில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அது பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தையல் வந்து சுருக்கு வருது அப்படின்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு மாதிரியான டென்ஷன் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். சும்மா லைட்டான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான், சும்மா ஒரு இது மட்டும் நம்ம ரோல் பண்ணால் போதும். அந்த மேலே இருக்க அந்த டென்ஷனை வந்து நம்ம லைட்டாக அந்த ஸ்க்ரூவை மெலிசான துணியாக இருந்தால் கொஞ்சம் டைட் பண்ணோம், திக்காக இருக்க துணியாக இருந்தால் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். லாங் ஸ்டிச் வைக்கும் போதும் அந்த டென்ஷனை வந்து நம்ம லூஸ் பண்ணணும். அது மாதிரி பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தையல் ஃபினிஷிங் நல்லா வரும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரே மெட்டீரியல் தான், அகலமான துணிங்கிறனால ஒரே ஜாயிண்ட் இதில் வராது. நீங்கள் வந்து செப்பரேட்டாக இருக்கும்போது உங்களுக்கு சென்டரில் வந்து ஒரு ஜாயிண்ட் வரும். இப்போ அந்த அதை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நாச் போட்டிருக்கீங்க, 4 இதுலேயுமே நாச் போட்டிருப்பீங்க. கரெக்டாக அந்த அளவுக்கு நீங்கள் மடித்து தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதையே வந்து இன்னொரு ஃபோல்டு பண்ணி மேலே தையல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். ஒரே இதாக டபுள் ஃபோல்டு பண்ணணும் அப்படின்னா மெட்டீரியல் வந்து அந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்கணும். ஒரு மாதிரி கிராஸு வீவிங்கு இழுத்துட்டு போகிற மாதிரி கிளாத்தெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதிலே டபுள் ஃபோல்டு பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு ரொம்ப இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எப்பேற்பட்ட மெட்டீரியலாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுட்டு நீங்கள் அடுத்த தையல் போடும்போது உங்களுக்கு வந்து பார்க்குறக்கு நல்லா ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். நிறைய பேர் வந்து ப்ளவுஸில் வந்து நிறையா மிஸ்டேக்கு கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி நிறையா கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருக்கீங்க. நான் வந்து உங்களுக்கு அந்த டவுட்ஸ் மட்டும் கிளியர் பண்ணுறதுக்காக ஒரு ப்ளவுஸ் வச்சு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதில் மேக்ஸிமம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அதை எப்படி ஓரளவுக்கு கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் டைரெக்டாக சொல்லித்தரேன். ஏன்னா எல்லாத்துக்குமே என்னால் ரிப்ளை பண்ண முடியல. அதனால் நான் உங்களுக்கு அது வீடியோவில் வந்து உங்களுக்கு எல்லாமே அந்த என்னென்ன டவுட்ஸ் வருது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்க இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சது தான். இதில் வந்து எவ்வளோ அளவு வருது அப்படிங்கிறத நம்ம டோட்டலாக பண்ணி அளந்து பார்த்துக்கலாம். இப்போ அந்த அளவுக்கு ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம கீழே வர ஸ்கர்ட்டுக்கு வைக்கணும். இப்போ 4 பார்ட்டாக நம்ம பிரிச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டில் நீங்கள் ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு மெஷர் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். அந்த 4 பார்ட்டு ஒவ்வொரு பார்ட்டு வரும்போது நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா பிரித்து வைக்க தேவையில்லை. ஏன்னா ஒரு இதில் வர அளவே அதே மெத்தடில் தான் நம்ம அடுத்த ஃப்ளீட்ஸும் வைப்போம். அப்போ வந்து இப்போ உங்களுக்கு 6 இன்ச்சு ஒன் பார்ட்டுக்கு 6 இன்ச்சு வருது அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு பார்ட்டு மெஷர் பண்ணிவிட்டு வச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 6 இன்ச்சு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா ஃப்ளீட்ஸும் நீங்கள் ஈவனாக வைக்கும்போது அதே அளவு தான் உங்களுக்கு வரும். அதனால் ஒவ்வொரு தடவையும் பிரித்து வைக்கணும்னு இல்லை, டோட்டலாக இருக்கிறத வந்து 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. ஜாயிண்ட் வந்திருந்ததுன்னா அந்த ஜாயிண்ட் வந்து ஒரு பார்ட்டு மறுபடியும் 2ஆக மடித்து ஒரு நாச் போடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா 4 போர்ஷன் உங்களுக்கு வந்துடும். அந்த ஒவ்வொரு ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 2 போர்ஷன் அட்டாச்சாக வரும், பேக்கில் 2 போர்ஷன் தனித்தனியாக வரும், பாடியில் அப்படி தான் வரும். அப்போ அதை கால்குலேட் பண்ணி நீங்கள் ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது நம்ம வந்து இதில் வந்து மிஸ்டேக் இல்லாமல் பிரிக்காமல் நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த செல்வெஜ் வந்து ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஃபினிஷிங்காக வரும். ஒவ்வொன்றில் வந்து இந்த மாதிரி பிசுறு வரும். அந்த பிசுறு வந்தால் மட்டும் நம்ம கொஞ்சம் மடிக்கிற மாதிரி துணி வேணும். அதனால் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். ஏன்னா அந்த பிசுறு அப்படியே வெளியில் தெரிஞ்சால் நல்லா இருக்காது. அப்படிங்கிறனால நான் வந்து இதோட சேர்த்து மெஷர் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் மடித்து நம்ம தையல் போட்டுக்கலாம். அந்த ஒவ்வொரு நாச்சஸ் வரும்போது நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் டைட்டாக வேணுமா லூஸாக ஃப்ளீட்ஸ் வந்து அதே மாதிரி வைக்கணுமா கொஞ்சம் லூஸ் பண்ணி வைக்கணுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த லூஸ் பண்ணி வைக்கும்போது மேலே இருக்க ஃபோல்டு வந்து அதே அளவு வச்சுக்கோங்க. உள்ளே இன்சர்ட் பண்ணுற கிளாத்தை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கோங்க. உள்ளே மடித்து உள்ளே தள்ளி விடுற கிளாத்தை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கோங்க. அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து மேலே பார்க்கும்போது தெரியக்கூடாது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு உள்பக்கமாக வர கிளாத்தில் தான் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் பார்க்குறக்கு அது நீட்டாக இருக்கும்.
இப்போ நமக்கு மேலே இருக்க பாடி அளவுக்கு கீழே இருக்க ஸ்கர்ட்டுக்கு நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சாச்சு. இப்போ மறுபடியும் வேணாலும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க, இழுத்து தைக்கிறதா இல்லை கரெக்டாக வச்சு தையல் போட்டால் போதுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. சைடு பார்த்துக்கோங்க, நமக்கு ரைட் சைடு எது ராங் சைடு எதுன்னு தெரியும், பிசுறு வர பக்கம் எது அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. அந்த பிசுறு செல்வெஜ்லேயே நிறைய பிசுறு வரனால நான் அதை கொஞ்சம் உள்ளே தள்ளி நான் ஒரு தையல் சும்மா ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சுக்கு ஒரு கிராஸ் தையல் வந்து நான் மடித்து தையல் போட்டுக்கிறேன். அந்த இது எல்லாமே வந்து இப்போ ஒவ்வொரு இதில் வந்தீங்கன்னா அந்த பேக் சைடு தள்ளி விட்டுருங்க, டாட்டும் சரி அந்த சைடு ஜாயிண்ட்டும் சரி பேக் சைடில் தள்ளி விட்டுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு வேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது உறுத்துற மாதிரி நம்ம வைக்கக்கூடாது. அதனால் எல்லாத்துலேயுமே ஒரு ப்ரொசீஜர் வந்து ஆஃபுக்கு வந்து அவுட்ரு சைடும் மீதி ஆஃபுக்கு இந்த பக்கம் அவுட்ரு சைடும் அப்படி எல்லாமே ஒரே பக்கம் பேக் சைடே போகிற மாதிரி நீங்கள் அந்த ஜாயிண்ட்டு டாட்டு இது எல்லாத்தையுமே ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பார்க்குறக்கு உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இதில் அதே மாதிரி தான் ஒவ்வொரு சிலர் வந்து பேக் ஸ்டிச்சும்போம், ஒரு சிலர் ரஃப் அடிக்கிறதுன்னு சொல்லுவோம், ஒரு தடவை டாக் போடுறது அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே ஒரே மீனிங் தான். நம்ம பண்ணுறது வந்து அந்த இடம் வந்து பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக முடிச்சு போடுற மாதிரியான தையல் தான். அதனால் அந்த பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க, டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஜாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி வர இடம் எல்லாமே வந்து ஜாயிண்ட் அப்படின்னாவே நீங்கள் டபுள் ஸ்டிச் போடணும். ஏன்னா அது சிங்கிள் ஸ்டிச்சில் ரொம்ப நாள் வராது. அதனால் டபுள் ஸ்டிச்சு. ஏன்னா இப்போ வர த்ரெட் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி உடனே கட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் டபுள் ஸ்டிச்சு போடுங்க. மேக்ஸிமம் ரெடிமேடுக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கும் உள்ள ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டே வந்து ஸ்டிச்சஸோட லைஃப் தான். ஏன்னா நம்ம போடுற ஸ்டிச்சஸ் வந்து நல்லா லைஃப் வரும். ரெடிமேடில் பார்த்திங்கன்னா நல்லா லாங் ஸ்டிச்சு சிங்கிள் ஸ்டிச் போட்டிருப்பாங்க, நூலும் வந்து குவாலிட்டியாக இருக்காது. அதனால் நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து ஸ்டிச்சஸ் வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான். நான் ஏற்கனவே மடித்து விட்டுருந்தேன். இப்போ அதில் மேலே வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு கிராஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து ஓவர்லாக் வந்து இதுக்கு நம்ம போட்டிருக்கோம். இது ஓவர்லாக் போடாமல் தைக்கணும் அப்படின்னா இது தேவையில்லை. ஏன்னா இது பெட்டிக்கோட்டு தான். அதனால் நீங்கள் ஓவர்லாக் முடிஞ்சால் போட்டுக்கலாம், முடியலன்னா விட்டுறலாம். ஏன்னா காட்டன் மெட்டீரியல் தான், அது ஒன்றும் குத்தாது. மெஷின் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாட்டினா ப்ராப்ளம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து ரெண்டையுமே அட்டாச் பண்ணியாச்சு. எல்லாமே நமக்கு எச்சாகவும் குறைவாகவும் எந்த ஒரு கிளாத்துமே வரல, எல்லாமே ஈவனாக வந்திருக்கு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பண்ணுறது வந்து சைடு ஜாயிண்ட்டு, பேக் ஜாயிண்ட்டு. இப்போ இந்த ஜாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வரைக்கும் கரெக்டாக ஈவனாக வரும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட்டு நம்ம ஸ்டிச்சஸ் எல்லாமே ஈஸ் அலவன்ஸ் முதல் கொண்டு ஸ்டிச் அலவன்ஸ் முதல் கொண்டு எல்லாமே கரெக்டாக விட்டு தைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏத்தியும் தாத்தியும் வராது, எக்ஸ்ட்ரா பிசுறு வராது, எதுவுமே வராது. நம்ம போட்டிருக்க கட்டிங் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது நமக்கே அது புரியும். அது இன்னொருத்தவங்க வந்து நமக்கு சொல்லணும்னு இல்லை, நமக்கே நம்ம போட்டிருக்க கட்டிங் வந்து எப்படி ஃபினிஷிங் கொடுக்குறதோ அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணியிருக்கலாம் நம்ம பண்ணுற ஒர்க்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு. அதுவும் பேக் ஸ்டிச்சு தான், டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதுவே நீங்கள் பேக்கில் ஜிப்பு வச்சு தைக்கிற மாதிரி இருந்தால் ரவுண்ட் ஜாயின் போட்டுக்கோங்க. இது ஏன் கொஞ்சம் விட்டு தைக்கிறோம் அப்படின்னா பிள்ளைங்க வந்து ஈஸியாக போடுறதுல வந்து லூஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் பின்னாடி கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ணுறோம். நீங்கள் ஜிப்பு வைக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜிப்பு வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் லைட்டாக லூஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா ரவுண்ட் ஜாயின் போட்டுக்கலாம். ஸ்கர்ட்டும் ஜாயிண்ட் தனியாக பண்ணிவிட்டு மேலே ப்ளவுஸு தனியாக ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரவுண்ட் ஜாயின் போட்டுக்கலாம். இப்போ இது ஹூக் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்டிக்கோட் ரெடி. இது ஒரு 3-4 வயசு குழந்தைங்களுக்கு இது போடுறதுக்கு நல்லாயிருக்கும். வீட்டில் வந்து காட்டன்லலாம் இப்படி எடுத்து போட்டு விட்டுட்டிங்கன்னா வெயிலுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு டாட்டோட அளவும் கரெக்டாக இருக்கும், ஓப்பனோட அளவும் கரெக்டாக இருக்கும். அந்த ஃப்ரண்ட்டு பேக் டாட்டு ஏன்னா ப்ரொசீஜர் படி தைக்கலைன்னா எதை வேணாலும் எங்கே வேணாலும் பிடிச்சி நம்ம தைச்சிருவோம். எதுக்குமே ஒரு மார்க்கிங் ஒரு நாச்சஸ் எதுவுமே நம்ம போட மாட்டோம்.
ஆனால் ப்ரொசீஜர் படி நம்ம தைக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு அதை பார்க்கும்போதே அதோடைய ஃபினிஷிங்கும் உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும், நிறையா தைக்கலாம் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டும் வரும். தேங்க்யூ வியூவர்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து உடனுக்குடனே அப்லோட் பண்ணும்போதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்.